ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கோகோனட் வச்சு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறேன். நான் கோகோனட் வெட்டி இந்த மாதிரி தோல் மேலே கருப்பாக இருக்கும்ல, அந்த தோல்லாம் சீவிட்டேன். அவ்வளோதான். இதை இப்போ நான் மிக்சியில் ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடுவேன். அவ்வளோதான், கோகோனட் அரைச்சிட்டேன். இந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கணும். இங்கே அடுப்பத்தை வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் நெய் ஊற்றிருக்கேன். அதில் இந்த கோகோனட்டை சேர்த்து இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சு இப்போ அதில் ஒரு கப் பால், இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிக்கணும். இன்னும் கொதிக்கணும். நல்லா சுண்டை வற்றணும். அந்தளவுக்கு கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு கொதிச்சு இப்போ சுகர், அப்புறம் மில்க் பவுடர், இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஆயில் தடவிட்டு இதில் நான் கொட்டிட்டேன். அவ்வளோதான். இதை என்ன பண்ணும், ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் அரை மணி நேரம் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட கவிட்டுவேன். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.